கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவருடைய சமுத்திரனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் தியானிக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்கள். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேதவசனத்துல ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நீர் வெளிப்படுத்த விரும்புகிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம தொடர்ந்து பேதுருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய போதனைகளையும் கற்று வருகிறோம். அதன்படியாக குடும்ப வாழ்க்கையை குறித்து, கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே பேதுரு திட்டம் தெளிவாக தான் கற்றுக்கொண்ட தன்னுடைய அனுபவத்திலே ஆண்டவரோடு இணைத்து தான் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒரு அம்சத்தை மற்றவர்களுக்கு அவர் எழுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரும் அங்கே உதவி செய்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தப்படியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப துணைவிமார்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் நாம வாழும் வாழ்க்கையை பார்க்கும் போது, கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இங்கே குறிப்பிட்டு அங்கே பேதுரு சொல்லுவதை பார்க்கிறோம். சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்படின்னா அதுல ஒரு காரியம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. ஏன்னா வழக்கமாக கீழ்ப்படிதலை எதிர்க்கிற பிசாசானவன் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு மற்ற நபர்கள் இல்ல மற்ற வித்தியாசமான உறவு நிலைகள், மற்ற விருந்தாளிகள், மற்ற நண்பர்கள், இவர்களை அதிகமாய் நேசிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை சத்துரு உண்டாக்குறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நேசம், கணவனிடத்தில் இருக்க வேண்டிய நேசம் மற்றவரிடத்தில் போகிற பொழுது அது விகாரமாக, வித்தியாசமாக, கோணலாக, தேவ திட்டத்துக்கு விரோதமாக, சித்தத்துக்கு விரோதமான காரியமாய் இருக்கிறது. அதாங்க வேதம் சொல்லுகிறது. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர் இருந்தால்
பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கியவர்கள் பார்த்து. அல்லேலூயா. அப்ப திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷர்களை பெற்ற பெண்கள் உங்க பயபக்தியான கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நடக்கை ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வசனம் நான் கற்றுக் கொடுத்த வசனங்களை கை கொண்டு போதிக்க வேண்டும். அவன் தான் பெரியவன். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல யார் பெரியவர் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வசனத்தை கை கொள்ளணும், அதை போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒரு வசனமும் கை கொள்ளாம நம்ம போதித்தா அந்த போதனை வீணா இருக்கும். அப்ப கை கொண்டு போதிக்க வேண்டும். அப்ப இங்க ஸ்திரீகளுக்கு கணவனுடைய துணைமார்களுக்கு இங்கு சொல்லப்பட்ட ஒரு வேத வசனத்தினுடைய சாராம்சம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து. கற்புள்ள நடக்கை, பயபக்தி, ஆண்டவர் மேல பயபக்தியா இருக்கணும். கணவன்மார்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் பயபக்தியா இருக்க வேண்டும். யார்கிட்ட? கணவன்ட்ட. அல்லேலூயா. கணவன்ட்ட பயபக்தியா இருக்க வேண்டும். உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து. அல்லேலூயா. கற்பு, பயபக்தி, கற்பு, நடக்கை. அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் சேர்த்து இந்த வசனம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பயபக்தி இருக்கணும், கற்புள்ள நடக்கை. அல்லேலூயா. கற்பு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப உங்க கற்பை நீங்கள் கனப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்துல தாங்கள் அழகா இல்லை என்று சொல்லி தங்கள் கற்பை உதாசீனப்படுத்துகிற சில ஸ்திரீகளை பார்க்கிறோம். அல்லேலூயா. தாங்கள் அழகா இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நடக்கை, தாங்கள் மற்ற ஆண்களை கவர் பண்ண முடியவில்லை என்று சொல்லி அழகற்றவர்களாய் தங்களை பாவித்துக் கொண்டு தங்கள் கற்பை உதாசீனப்படுத்துகிறவர்களை அவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. அழகை பார்க்கிலும் பெண்களுக்கு ரொம்ப முக்கிய கற்பு. தங்கள் கற்பை அவர்கள் பாதுகாத்தால் அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள் என்ற ரகசியம் அவர்களுக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. தங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் தங்களை கனப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி வாழ்கிற ஸ்திரீகள் அழகற்றவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை அழகுள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சபைக்கு சென்று இல்ல சபைகளுக்கு சென்று ஆராதிக்கிறவர்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும். ஆனா உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ள அந்த துர்க்கிரியை சத்துருவானவன் பலவந்தப்படுத்தி விதைத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சம்பந்தப்பட்டவர்களை மனம் திரும்பி தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப போதையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி. அப்ப மனைவியுடைய கேரக்டர், மனைவியுடைய நடக்கை கிரியை, வீட்டில் கணவன் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி பணியாற்றுகிறார்கள், எப்படி கணவனுக்கு பணிவிடை செய்கிறார்கள், இல்ல குழந்தைகளுக்கு எப்படி பணிவிடை செய்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமா, ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்பட்டு இருந்தோம் சபைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று வாழ்கிற ஆண்கள், அவர்கள் பெண்களுடைய அந்த நடக்கை பார்த்து ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நாட்கள் நாம சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்திய சமுதாயத்தில், தமிழகத்தில். ஆனா சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை திருமணம் முடித்து வாழ்கிறார்கள். சில பெண்கள் ரட்சிக்கப்படாத ஆண்களை திருமணம் முடித்து வாழ்கிறார்கள். அல்லேலூயா. குழந்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா கணவனை பார்த்தால் அவர் மனைவியுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவு கொடுப்பதில்லை, பிள்ளைகளுக்கு எந்த தொந்தரவு கொடுப்பதில்லை. ஆனா அவர் மட்டும் ரட்சிக்கப்படாம அப்படி ஒரு மரம் போல இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நான் என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனா என்னை விட்டு திருத்தக்கூடாது, என் வழி தனி வழி என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சில இடத்துல கணவன்மார்கள் மனைவியுடைய அந்த விசுவாசத்தை குலைக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை அகற்றும்படியாக சத்துருவின் தூண்டுதலினாலே அவர் மேல சத்துரு ஆதிக்கம் செலுத்தி அந்த ஸ்திரீயானவரை கொடுமைப்படுத்துகிறதையும் ஆவிக்குரிய ஜீவித்திலிருந்து அகற்றி விடுகிற ஒரு கொடுமையான காரியத்தையும் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாட்டிக்கொண்ட பெண்கள் கஷ்டப்படுகிறதை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்ல, ரட்சிக்கப்பட்ட மனைவிக்காக தானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்க, அதாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனைவியுடைய நல் நடக்கை பார்த்து அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவதை மாறி அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப பெண்களை குறித்து மேலும் சொல்லுகிறார், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளாய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அல்லேலூயா. அப்ப சரியாக அந்த நாட்களில் இப்படிதான் இருக்கிறது. அல்லேலூயா. முன்ன உள்ள நாட்களிலும் பெண்கள் அப்படிதான் இருந்தார்கள், இப்பொழுதுள்ள நாட்களிலும் பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்ப பார்க்கிறோம், பெண்கள் செய்யக்கூடிய அவர்கள் தங்களை எப்படி அலங்கரிக்க மயிரை பின்னுகிறார்கள், பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்கிறார்கள், உயர்ந்த வஸ்திரங்கள். அல்லேலூயா. இந்த 3 அந்த காலத்து 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் இப்படித்தான் இருந்தார்கள், 4000 வருஷத்துக்கு முன்னாலேயும் இப்படித்தான் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்பொழுதும் அந்த பிரச்சனை பெண்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தங்களை அலங்கரிப்பதற்காக தங்கள் மயிரை பின்னி பொன் ஆபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள், அல்லேலூயா, பட்டாடைகளை உடுத்தி அப்படி ஒரு சிலை போல, அது ஒரு விக்கிரகம் போல காணப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது. பெண்களுக்கு அந்த ஆசை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பெண்களுக்கு, இந்திய அளவிலே தமிழ்நாட்டு அளவில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு, வேதோசை கற்றவர்களுக்கு அந்த ஆசை இருக்கிறது. அப்போ கல்லாதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ஆண்டவருடைய வசனத்தை கல்லாதவர்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அல்லேலூயா. கேட்கவே வேண்டாம், ஒரே டாம்பிகம் தான். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனம் எல்லாம் தாழ்மையுள்ள, பொறுமையுள்ள, இனிமையுள்ள சமுதாயத்தில் வசதி குறைவான ஜனங்கள் இப்படிப்பட்டதான கிரியை செய்யவில்லை. அப்போ வசதியானவர்கள் இப்படி செய்கிறார்கள். நடுத்தரம் உள்ளவர்கள் அப்படி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்த அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாய் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அமைதலான ஆவி, அதுக்காக சோம்பேறி என்பது அர்த்தம் இல்லை, இல்ல டல்லா இருக்கணும் சொல்லல, அமைதியா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். அமைதலான ஆவியுள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அப்ப சாந்தமா இருக்கணும், அமைதலா இருக்கணும், அது உள்ளத்துல இருக்கணும். பரிசுத்தாவின் நிறைவாய் பெண்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விழிப்பாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 30-31 ஸ்திரீகளுடைய கேரக்டரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஐரோப்பிய நாட்டு, ஒருவேளை ஐரோப்பியா, மேற்கு ஐரோப்பியா, கிழக்கு ஐரோப்பியா போன்ற ஜனங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் மயிரை பின்னுதலை விட்டு விட்டார்கள். அங்குள்ள ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு, ஆனா வேதத்தில் ஒத்து வருகிறது. அல்லேலூயா. அவர்கள் பெண்களுக்காக 2 பக்கம் அந்த முடியை விரித்து போட்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நகை நட்டுகளை அதிகமாக அணிவதில்லை. அது ஐரோப்பியன் ஸ்டைலாக இருக்கிறது. அது வேத வசனத்துக்கு ஒத்து வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்தியன் ஸ்டைல தான் ரொம்ப, இந்தியன் ஸ்டைல் ஒருவேளை இஸ்ரவேலுடைய காரியம், பக்கத்தில் இருக்கிற சிரியா, ஜோர்டான் போன்ற தேசங்களுடைய காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள் அவர்களை பார்க்கிற பொழுது அவர் கர்த்தருக்காக தங்களை ரொம்ப அலங்கரிக்காம, ரொம்ப ஒரு பெண்களாக தங்களை பாவித்து அவர் பெண்களுக்குள்ளே அந்த மயிரை பின்னி அப்படிப்பட்டதான காரியம் எல்லாம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர்கள் இந்த விஷயத்துல மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள்.
அப்ப கீழ்ப்படிந்து புருஷனுக்கு கீழே இருக்கணும், புருஷனுக்கு மேல வந்துடக்கூடாது, புருஷனை மீறி அலங்கரிக்க கூடாது, புருஷனுக்கு கீழ்பட்டு அலங்கரிக்கணும். புருஷன் பார்த்தா கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த இப்படி அலங்கரித்தால் மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனை வராது, உனக்கும் பிரச்சனை வராது, இந்த லெவல்ல இருந்தால் நல்லது என்று சொல்லி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரிக்க வேண்டும். புருஷனை ஓரங்கட்டிட்டு புருஷன் இல்லாத மாதிரி அலங்கரிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள். எப்படி கீழ்ப்படிந்தால், ஆண்டவன் கடவுள் ஸ்தானம், புருஷனுக்கு கடவுள் ஸ்தானத்தை கொடுத்தார். என்னை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவன், என்னை ஆளுகை செய்கிறவர் என் புருஷன் என்று சொல்லி சாராள் கீழ்ப்படிந்திருந்தாள். அதுபோல கிறிஸ்தவ குடும்பங்களிலே புருஷனை ஆண்டவர் என்று சொல்லி கீழ்ப்படுகிற அனுபவம் இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அநேக காரியங்கள், அநேக தீமைகள் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. விபத்துக்கள் வந்து விடுகிறது, வியாதிகள் வந்து விடுகிறது, தேவையில்லாத மரணங்கள் வந்து விடுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது உதாசீனமாக அலட்சியமாய் வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் இது கடந்து வருகிறது. ஆகவே இந்த ஆபத்துக்கு தப்பிக்க நான் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கணவனுடைய துணைமார்கள் தங்களை அலங்கரித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் சுதந்திரமாக இருந்தார்கள். ஆதாம் ஏவாளும் சுதந்திரமாக இருந்தார்கள். ஆணுக்கு பெண் இணை, இருவரும் ஒருவருக்கொருவர் அடிமை அல்ல. ஆதாமுக்கு ஏவாள் அடிமை அல்ல, ஏவாளுக்கு ஆதாமும் அடிமை அல்ல. அல்லேலூயா. இருவரும் சம உரிமை பெற்று ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ஆனா அங்கே நடந்ததை பார்க்கிற பொழுது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. அந்த வசனத்தை தான் இங்க பேதுரு தெளிவாக எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ மனைவி குறித்து 6 ஆலோசனை சொல்லுகிற பேதுரு புருஷனை குறித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த வசனத்தில். அது என்னன்னா, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ மனைவியானவள் பலவீன பாண்டம். ஒரு கணவனை வைத்துத்தான் ஒரு மனைவி சிறப்பாக வாழ முடியும். கணவன் ஒரு குடிகாரனோ ஒரு ஊதாரித்தனமா இருந்தா அங்க மனைவிக்கு பிரச்சனை தான். அப்போ மனைவியுடைய எல்லா வேலைகளையும், வீட்டு காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஒரு கணவன் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி ஆளுகை செய்யாவிட்டால் மனைவி எழும்பி ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவாள். அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. ஆளுகை செய்யும் போது பலவிதமான தேவைகள், பலவிதமான பிரச்சனை சந்திக்கிற ஒரு வலிமை பெண்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தரிட்ட வைராக்கியமா ஜீவிக்கிற பெண்கள் சாதித்திருக்கிறார்கள். மற்ற பெண்கள் ஸ்பிரிங், அதாவது ஒரு ஸ்பிரிங்க்கு ஒரு அளவுதான் எலாசிட்டி இருக்கிறது. அது இழுத்து விட்டா டப்புன்னு உடைஞ்சிடும், இல்ல நீண்டுகிட்டு மறுபடியும் சுருங்காது. ஆகவே பெண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், குறிப்பிட்ட ஒரு வல்லமை தான் இருக்கிறது, குறிப்பிட்ட ஒரு பலன் தான் இருக்கிறது. அதுக்கு மேல சுமையை ஏற்றிட்டோம்னா பெண்களால் தாங்க முடியாது. அல்லேலூயா. அவர்கள் குடும்பத்தை அழித்துக் கொண்டு செத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேக பேப்பர்களை, செய்திகளை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே புருஷர்களே, மனைவியான பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களை வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்கள் நித்திய ஜீவனாய் கிருபை சுதந்திரித்துக் கொள்வானபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. உங்க ஜபங்களுக்கு தடை வரக்கூடாது. ஆவிக்குரிய குடும்பத்துல கணவன் மனைவி ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத, ரட்சிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை நின்று ஆளுகை செய்து
சரியான விதத்தில் தங்கள் குடும்ப வாழ்க்கையை திட்டமிட்டு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது பலவிதமான ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே திட்டமிட்டு இன்னென்ன காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கால அளவை நிர்ணயித்து அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்து இப்படி புருஷனானவன் பலவீனமாயிருக்கிற மனைவிட்ட விவேகத்தோடு வாழ்ந்து தங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி புருஷனுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார் பேதுரு மூலமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நித்திய ஜீவனாய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளானபடினால் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்கள் கணவன்மார்கள் மனைவிமார்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. மிஸ்யூஸ் பண்ணாம தங்களுடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையை அதிகப்படுத்தி ஜபத்தில் செலுத்தி தன்னுடைய மனைவியை மிஸ்யூஸ் பண்ணாம அவர்கள் நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் அவர்களும் நித்திய ஜீவனாகிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ மனைவிமார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை இருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கின்ற அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னெல்லாம் செய்யணும்? கணவன்மனை இணைந்து பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு மனமா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தை திட்டமிட்டு ஒரே காரியத்தை சரியா தவறான்னு சொல்லி சரியா கண்டுபிடிச்சு தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். அடுத்தது இரக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். தான தர்மம் பண்ணுவத வந்த விருந்தாளிகளை நல்ல கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு காரியம் அன்பையாவது வெளிப்படுத்த வேண்டும். அன்பு தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அன்பை வெளிப்படுத்தி உங்களால் செய்ய வேண்டிய கணத்தை செய்து உபசரிக்க வேண்டிய விதமாய் உபசரித்து அவர்களை அனுப்ப வேண்டும். இரக்கமுள்ளவர்கள். ஏன்னா இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பும் இரக்கம் இல்லாதவருக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பும் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப கணவன் மனைவி இருவரும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள். ஏன்னா இரக்கம் இல்லாத இருந்தா நீங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஆயிக்கிறோம். குடும்பம் நிக்காது. அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்தை பாராட்ட வேண்டும். மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். மனது உருக்கமா இருக்கணும். ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மன உருக்கமா இருக்கணும். இணக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் தான் பெருசு நீ தான் பெருசு என்பதில்ல. இணங்கி ஒரு உண்மையை கண்டுபிடித்து சத்தியத்தை கண்டுபிடித்து வசனத்தை கண்டுபிடிச்சு இணக்கம் உள்ளவர்களா இருக்க. நாம் பெருசு நீ பெருசு என்று இணக்கம் அங்கே குடும்பம் நிற்காது. அல்லேலூயா. அப்ப இணங்கி போதல். இணக்கம் உள்ளவர்கள். தீமைக்கு தீமை யாருக்கும் செய்யக்கூடாது. உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல். தீமை ஒரு ஆள் தீமை பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்பண்டா ஒரு ஆள் நோஸ்கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த நோஸ்கட் எப்ப பண்ணலான்னு ஒரு தீவிரமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக உதாசீனப்படுத்துவதை பார்த்து ஒரு நாள் உதாசீனப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நினைக்க கூடாது. அந்த எண்ணத்தை பிசாசு விதைச்சாலும் அதை ஜெபம் பண்ணி விரட்டி விடணும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சத்துருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. உதாசீனம் பண்ணவர்களுக்கு கரெக்டா பார்த்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு பிறகு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெறுனா கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? காத்திருந்து வாழ வேண்டும். ஆசீர்வாதத்தை பெறு. அப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கென்று நாம விருப்பம். எப்படியாவது கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரை எப்படியாவது எங்களை உயர்த்த வேண்டும். கர்த்தரை எப்படியாவது எங்களை மேன்மையா வைக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சபிக்க கூடாது. அல்லேலூயா.
சபிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அந்த யாரு சபிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாபம் வந்துடும். ஆவிக்கிற ஜீவித்துல நாம சபிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும். இல்ல சில பேருக்கு கர்த்தர்கிட்ட விட்டு கொடுக்கணும். ஆசீர்வாதத்தை பெற வந்தவர்கள் மற்ற ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், சபிக்கிறவர்களுக்கு சாபம். அல்லேலூயா. அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. அப்போ பொல்லாப்பை விட்டு விலகி, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. ஜீவனை விரும்புகிறவன் நல்ல நாட்கள் வர வேண்டும். கர்த்தர் என்னை என்னைக்காவது ஒரு நாள் ஆசீர்வதிப்பாரு, என் ஜீவனை பாதுகாப்பாரு, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவாரு, ஆண்டவரின் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாரு, ஒரு நல்ல நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாற்றத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அப்போ பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு உதடுகளையும் விலக்கி காக்கணும். இந்த நாவு பொல்லாப்பு செய்ய துடிக்கிற நாவு, கபடு பேசுகிற நாவு. எப்பன்னா எதிராய் பிசாசன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை கெடுக்கணும்னா அவன் முதல்ல தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்படியாக இருதயத்திலிருந்து நம்முடைய நாவின் மூலமாக தூண்டுவான், உதடுகளை விரிவாய் துறப்பான். நாம பகிரங்கமாய் நேசிப்போம், ரகசியமாக இந்த கிரியை சத்துரு செய்து வருவான். அந்த இடத்துலதான் நாம உஷாரா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை மீறி பிசாசு என்ன பண்ணுவான்னா நம்ம இருதயத்திலிருந்து பொல்லாப்பனை பேசும்படியாக அவன் தூண்டுவான். கபடமுள்ள நாவுகளுக்கு கபட உதடுகளை கட்டளையிடுவான். அப்ப உதடுகளை கூட அசைப்பான். நாம இருதயம் வேற மாதிரி இருக்கும், இருதயம் எல்லாரும் நேசிக்கணும்னு இருக்கும். நாவு பொல்லாப்பு செய்ய கபடு செய்ய துடித்துக் கொண்டிருக்கும். அந்த சூழ்நிலை தான் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த பிசாசை அடக்கணும், இல்லாட்டா ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரணும்னா பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் நம்முடைய நாவை காக்க வேண்டும், வாயை காக்க வேண்டும். வாய் மூலமாக பொல்லாப்பை பேசிட்டே இருப்பான் சாத்தான். அது நடக்கிற ஆவிக்குரிய யுத்தம். அந்த இடத்துல ஜெபத்தை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி அவனை அடக்க வேண்டும். நான் நன்மையை விரும்புகிறேன், நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், எல்லாருடைய நல்ல உறவை விரும்புகிறேன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் நாவை பத்திரப்படுத்த வேண்டும். நாவு நம்ம அறியாமலே தீமையான வார்த்தைகள் பேசுமானால், பிறருக்கு தீமை விளைக்கிற வார்த்தை பேசுமானால் அது ஆசீர்வாதம் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதம் பின்தங்கி போகும், காலம் கடந்து போகும், காலம் கடந்து கொண்டே இருக்கும். அப்போ வாய் என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அல்லேலூயா. வாயை கட்டுப்பாடா வைக்க. ஆனாலும் பெண்ணாலும் கணவனாலும் மனைவியானும் பிள்ளைகளாலும் நாவை பரிசுத்தப்படுத்தும் தேவையான அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேச பழகக்கூடாது, பொல்லாப்பான வார்த்தைகளை பேச பழகக்கூடாது, மற்றவரை கெடுத்து பேசக்கூடாது, மற்றவரை அசால்ட் பண்ணி பேசக்கூடாது. இருதயத்தை பத்திரப்படுத்தி வைக்கணும். நல்ல வார்த்தை தான் இருந்து வெளியே வரும், சும்மா வளவலன்னு வராது என்று சொல்லி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு குடும்பத்தில் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இருவரும் சேர்ந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.